நம்பி சார் காலையில எஸ்எஸ்சி சார் பார்த்துட்டு தான் வரீங்களா? பாத்துட்டீங்களா? என்ன சொன்னாரு? என்ன மூட்ல இருக்காரு? அவர் ஏதோ டேபிள்ல வச்சிருக்காருங்க. பாருங்க பாருங்க, இத காட்டுங்க, இத காட்டுங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கும் திரு நம்பி அவர்களை காட்டுங்க. விஷுவல்ஸ் காட்டலாம். அது ஏத்தோட கொடுங்க சார். முக்கியமா இந்த தருணத்துல நம்பி சார் முதல்ல சோமு சார் கொடுங்க. இல்ல நீங்க ரெண்டு பேரும் இல்ல ஆங்கர் ஃபர்ஸ்ட். இல்ல அவர் ஊட்டி விடுங்க. தொண்டை தண்ணி போக இத்தனை நாள் ஊட்டி நீங்க அங்க காட்டுங்க, அங்க காட்டுங்க, அந்த விஷுவல்ஸ் காட்டுங்க. அடடடடடடா, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் தாங்க மேடம் இந்த நேரத்துல இந்த ஸ்வீட்டை பெறக்கூடிய நேரத்துல நான் நேயர்களுக்கு சொல்லியே ஆகணும். மே 10ஆம் தேதி தான் விஜயோட பதவியேற்பு விழா இருக்கும் அப்படின்னு முதல்ல அறுதிட்டு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தவர் திரு நம்பி அவர்கள். அவர் இன்னைக்கு ஸ்வீட்டோட வந்து இந்த தருணத்தை கொண்டாடுறாரு. மற்றவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்வீட் கொடுங்க. திரு கோலப்பன் அவர்கள் வந்திருக்காங்க, திரு ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய செயல்பாடு என்பதையும் ஆமா, இது வந்து நம்பி சார் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வீட். நாங்க யார் ஸ்வீட் கொடுத்தாலும் யார் ட்ரீட் கொடுத்தாலும் நாங்க வாங்கி சாப்பிடுறோம்னு ஏற்கனவே சொல்லிருந்தோம் மே 4ஆம் தேதி. யார் கொடுத்தாலும் ஆமா, யார் ஜெயிச்சாலும் ஒரு விஷயம் சார், யார் ஆட்சி அமைச்சிருந்தா சர்வ தரப்புலயும் ட்ரீட்டுக்கு ப்ராமிஸ் வாங்கிருக்கோம் சார். நீங்க சொன்ன டேட் இல்லனா நீங்க போய் ட்ரீட் கொடுங்க. தந்தி டிவிக்கு அப்படி சொல்லிட்டாங்களா? 10ஆம் தேதி 16ஆம் தேதி எல்லாரும் ட்ரீட் கொடுங்க. அதோட நிப்பாட்டினாதீங்க. எனக்கு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணனும். 16ஆம் தேதி உங்களை விட எனக்கு தான் அந்த உரிமை உண்டு. ஏன்னா நான் தான் இது கரெக்ட்டா ஊட்டில இருந்து ஃபோன் பண்ணி சொல்றேன். யார் ஜெயிப்பாங்கன்னு. 3 பேர்ல ஒருத்தர் ஜெயிப்பாங்கன்னு. நான் 6ஆம் தேதியே சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? இல்ல நம்பி சார் 6ஆம் தேதி அவர் எழுதினாரு. ஆமா, எழுதி கையெழுத்து வாங்கிட்டார். எனக்கு நம்பி சார் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கார். 10ஆம் தேதி பதவியேற்பு விழா. ஆமா, அதே மாதிரி நடந்துருச்சு பாருங்க. விசிகா சிபிஐ சிபிஎம் மூணு வரும். ஆமா. என்ன நீங்க ஐஓஎம்எல் மட்டும் தான் அத மட்டும் நான் சொல்றேன். ஓகே, திரு ரமேஷ், நீங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பதவியேற்பு விழாக்களை க்ளோஸா வாட்ச் பண்ணிருப்பீங்க. அந்த இன்வைட்டீஸ்லாம் எப்படி வருவாங்க, உட்காருவாங்க, என்ன மாதிரி அந்த புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும்னு. இந்த நேரத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு பதவியேற்பனா மணி 9 ஆகுது. இந்நேரம் எல்லா விஐபிஸும் வந்திருப்பாங்களா? அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கும்னு எங்களுக்கு விளக்க முடியும்? இதுவரை 10 மணிக்கு பதவியேற்பு விழா என்றால் அவர் 9:55க்கு தான் வருவார். அவருக்கு முன்னாடியே ஏற்பாடுகள்லாம் வந்து கவனிப்பதற்கு கழகர்த்தர்களாக இருந்த திரு பன்னீர்செல்வம், திரு செங்கோட்டையன், அதே போல் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க சீனியர்ஸ். அவர்கள் போய் முன்னேற்பாடுகளாக கவனிப்பார்கள். யாரெல்லாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள், எங்கே உட்கார வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற அந்த லிஸ்ட்டை செல்வி ஜெயலலிதா நேரடியாக எப்போதுமே முடிவு செய்வார். செல்வி ஜெயலலிதா தான் அந்த இன்வைட்டீஸ், டாப் ப்ரையாரிட்டி இன்வைட்டீஸ் யார் அவங்க தான் டிக் பண்ணுவாங்க. ஆமா, ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் விஜயனுடைய சித்தி நம்ம பார்க்குறோம். ஆகவே விஜயனுடைய சித்தி முதலில் பதவியேற்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இல்ல நீங்க முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி we have to give Mr. ரமேஷ் credits. நிறைய பத்திரிகையாளர்கள் வெவ்வேறு திசையில இந்த தேர்தலை கணித்தாங்க. ஆனா ரொம்ப உறுதியா முதல்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல தாங்க போகுது, ஒரு பெரிய கிரவுண்ட் ஸ்வெல் இருக்குங்க அப்படின்னு அவர் அணில் என்று விமர்சிக்கப்படுற அளவுக்கு கருத்துக்களை சொல்லி வந்தார். இப்போது முக்கியமாக இப்போது இந்த சமயத்தில் பதிவு செய்ய வேண்டிய சார் கொஞ்சம் பாராட்டு விடுங்க. நன்றி, உங்கள் பாராட்டுக்கு நன்றி. இந்த ரமேஷுக்கு பாராட்டு பிடிக்காது. இல்ல பாராட்டு, இது எவ்வளவு நல்ல பாராட்டு. 120 பாராட்டு பிடிக்காது. இப்போ 120 தொகுதிகள் என்ற அளவில் இருக்கக்கூடிய ஆதரவு என்பது அடுத்த சில நாட்களில் 150 தொகுதிகள் என்கிற அளவுக்கு 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அது முக்கியமான விஷயம். ஹரி, 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பெறுவதற்கான ஆதரவை தற்போது திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது அடுத்த சில தினங்களில் அநேகமாக 150 உறுப்பினர்களின் ஆதரவு என்கிற நிலையை எட்டுவதற்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நான் பார்க்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மிக கணிசமான உறுப்பினர்கள் திரு விஜய் தலைமையிலான ஆட்சியை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் கூடி பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு என்பது அடுத்த ஓரிரு தினங்களில் வெளிவருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. இவர் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக விவரங்களை ரமேஷ் சொன்னார்னா கெசெட்ல போட்டுடுங்க. ஆமா, பிரேக்கிங் நியூஸ் போடுங்க. ரமேஷே சொல்லிட்டாரு. பிரேக்கிங் நியூஸ்ல கெசெட்ல போடுங்க. என்ன காரணம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை பெற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. ரமேஷ் சார், இது உங்க ஆலோசனையா?
இல்ல 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 நடந்தது சார், இல்ல சார், தேசிய இல்ல இல்ல உங்க ஆலோசனையின் பேர்ல உங்க முயற்சியில் நடந்ததா? இல்ல 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 அண்ணா சொல்றது 100% இந்த நடந்தது. முயற்சிகளில் இல்ல அவர் முயற்சியின் சம்பந்தப்பட்ட பேர்ல தான் இப்ப விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா? இந்த முயற்சிகளில் சம்பந்தப்பட்டவர்கள் எனது நண்பர்கள் என்று திரு வேண்டுமானால் பி.ஆர். கூறலாம். பாண்டியன், பீட்டர் அல்போன்ஸ், இவரும் ஸ்ரீமான் இல்லையா? ஸ்ரீமான், அவருடைய அவருடைய திரு விஜய் அவர்களுடைய நண்பர். அவங்களெல்லாம் நம்ம திரையில பார்க்கிறோம். செல்வி திரிஷா அவர்கள் வருகிறார்கள். செல்வி த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்க. த்ரிஷா அவர்களுடைய கார் அது ஒயிட் கலர் வந்துட்டாங்க, already வந்துட்டாங்க. She has- 00003. இவர் பாருங்க. ஆமா, இது கிளம்புற காட்சி. ஆனா அவங்க வந்தே சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. வந்துட்டாங்க. She's She already might have reached. reached. Yes. ஆகவே நேற்றைய தினம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் முதலில் கூடினார்கள். பிறகு திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இல்லத்தில் அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. காரசாரமான வாக்குவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஜய் அவர்களை ஆதரிக்கிற காட்சியை மிக விரைவில் நாம் அவங்க எல்லாம் இந்த பதவியேற்புக்கு வருவாங்களா சார்? ஏன்னா எனக்கு ஒரு புரிதல் என்னன்னா எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பை புரோட்டோகால் அழைப்பு உண்டுல்ல இந்த மாதிரி அரசு விழாக்களுக்கு. இல்ல அது மிக தாமதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட விழா. அவர்களுடைய மனநிலை தெரிய வேண்டும். முதல்ல இரண்டாவது நேற்று அவ்வளவு தூரம் வாய்ப்பு இருந்ததாகவே நான் அறியவில்லை. பட் அந்த வட இந்திய Public மாநிலங்கள்ல department was very பட் வட இந்திய மாநிலங்கள்ல என்ன கசப்பான மனநிலை இருந்தாலும் மோசமான தோல்வி இருந்தாலும் கூட அவுட் கோயிங் சிஎம் இல்ல ஃபார்மர் சிஎம்ஸ் வந்திருக்கிறத பார்க்கின்றோம். மாயாவதியோட பதவியேற்பு விழாவுக்கு இன்னைக்கு முலாயம் திமுகவினருக்கு அழைப்பு இருக்குமாங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்க்கும்போது திமுகவை சேர்ந்த எல்லா எம்எல்ஏக்களுக்குமே அழைப்பு போயிருக்க இருக்கும். வேண்டும். அந்த வகையில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு இருக்கும்னு பாக்குறோம். திமுக தலைவருக்கு தனி அழைப்பு இருந்திருக்குமா அப்படின்றது கேள்வி. ஃபார்மர் சிஎம்ங்கற அந்தஸ்துல இருக்கும்ல. No, but அது கண்டிப்பா இருக்கும். அத கவனித்து அவங்க வந்து ஆனால் அதை என்னை பொறுத்தவரை we have to check with the 2021ல public department. இவரும் ரமேஷ் சாரும் சொல்வாரு 2021ல ஸ்டாலின் பதவியேற்பு விழா அதுல அதிமுகவுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஜெயக்குமார் தனபால் அவர்களும் பங்கு கொண்டாங்க இல்லையா? அதே மாதிரி 2016ல அவர் ஸ்டாலின் ஸ்டாலின் உட்கார்ந்து ஒரு நாலாவது ரோல்ல உட்கார பின்வரிசையில உட்கார வச்சாருன்னா அம்மா வருத்தப்பட்டாரு. செல்வி ஜெயலலிதா கடிதம் எழுதினாங்க. எனக்கு தெரியலங்க, என்னோட ஓவர் சைட்ல நடந்த விஷயம் அப்படின்னு அவங்க கடிதமும் எழுதினாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.